எனக்கு உங்ககிட்ட சில வாய்ஸஸ்லாம் பிடிக்கும். அந்த வாய்ஸ் வந்து சார் மம்முட்டி சார் எங்கள் தமிழ் சினிமாவில் தளபதி படத்தில் வந்து ரஜினி சாருக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருப்பார். மம்முட்டி சார் வாய்ஸில் 2 வார்த்தை. டைலாக் வந்து மலையாளம் தான். பிக் பி என்ன சினிமா தான் அது. அதில் டைலாக் ബേംബറ ബാപ്പാക്ക് പണിയും കഴിഞ്ഞ് അടുത്ത വിമാനത്തിന് ദുബായ്ക്ക് പോകാനുള്ളതാ. കൊച്ചി പഴയ കൊച്ചിയല്ല എന്നറിയാം, പക്ഷേ ബിലാല് പഴയ ബിലാല് തന്നെ. சூப்பர் சார். தலைவரோட வாய்ஸ். நீங்கள் தலைவரோட வாய்ஸ். தலைவர் இதை பாருங்க, இங்க சந்தோஷம் தான் எங்கே போனாலும் சந்தோஷம். இங்க சந்தோஷம் இல்லை சொன்னா எங்கே போனாலும் சந்தோஷம் கிடையாது. இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமா இருக்கணும், அதை அனுபவிக்கணும், மகிழணும், கலாட்டா சும்மா கலாட்டாவோட இருக்கணுமா சார். மோகன்லால் சார் எனக்கு ஆமா மச்சான். இப்போ அவர் மோகன்லால் சார் வாய்ஸ் பேசிடுவார், நீ இந்த சைடு தளபதி வாய்ஸ் பேசணும். அப்படியே அந்த ஜில்லா ஃபீலை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணணும், கலாட்டா மேடையில் தான் பார்க்கணும். ഓക്കെ തന്നെ സാർ. ആരാ മോനെ ദിനേശ് എരപ്പാളത്തിലൊക്കെ കാണിച്ച നീയാ? ആരായാലും വേണ്ടില്ല, പൊട്ടിയതും ചളങ്ങിയതൊക്കെ ഇവിടെ ഇട്ടിട്ട് പകരം പുതിയത് വേണം പൂവള്ളിയിലെത്താൻ. ഇല്ലെങ്കിൽ ഞാൻ അങ്ങ് വരും. നീ പോ മോനെ ദിനേശ. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். ஒரு நிமிஷம் பா. தம்பி நீ கீழே இறங்கினாதான் நான் பேசுவேன். நம்மளும் எதிரியோ, ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட நின்று ஸ்டேஜில் ஷேர் பண்ணிக்கிறது ஒரு பெரிய வரங்க. அதனால தான் சொல்றேன், என் நெஞ்சில் குடி இருக்கும். இங்க இருக்கிறவங்களா என்னுடைய மாமனுங்க மாச்சானுங்க சார். உங்களுடைய பெரிய ஃபேன் சார். ஜில்லா படத்தில் வந்து மோகன்லால் சாரை எவ்வளோ ரசித்தோமோ அதே அளவு நம்ம சுராஜ் சாரோட ஆக்டிங்கை தமிழில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் சும்மா லவ் சும்மா தெரிக்க விடலாமா? ஓ வெரி நைஸ். இவரோட மிமிக்ரி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நான் தமிழ்நாட்டில் மிமிக்ரியே பண்ண இல்லை, சத்தியமாக சொல்கிறேன்.